வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த மற்றும் மைத்ரிபால ஆகியோர் உத்தியோகபூர்வ இல்லங்களிலிருந்து வெளியேறினர். ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கும் இலங்கை வர்த்தக சம்மேளன அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு. மன்னர் நகரசபையில் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என நகரசபை முதல்வர் தெரிவிப்பு. வவுனியாவில் பௌத்த துறவி ஒருவருக்கு சிலை அமைக்க இடம் தருமாறு சபை உறுப்பினர் ஒருவர் கோரிக்கை. மட்டக்களப்பு குருக்கள்மடம் மனித புதைகுழியின் அகழ்வு பணிகளை ஆரம்பிக்குமாறு நீதிமன்றம் கட்டளை. நீதவான்கள் நீதிபதிகள் உள்ளிட்ட 106 நீதித்துறை அதிகாரிகளுக்கு இடமாற்றம். தொடர்பென முதன்மை செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் உத்தியோகபூர்வ இல்லங்களில் இருந்து வெளியேறியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள விஜயராம வீதியில் அமைந்துள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறினார். ஜனாதிபதிகளின் உறுதுரிமைகள் நீக்குதல் சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு 150 மேலதிக வாக்குகளால் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களது உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கும் நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள விஜயராம வீதியில் அமைந்துள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறினார். முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அரசியல்வாதிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் சென்றிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கொழும்பு ஹெக்டர் கெபகடுவு மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டம் மூலம் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். இந்த சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களது மனைவி மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு சலுகைகளை ரத்து செய்துள்ளது. நாடாளுமன்றத்தில் குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன சட்டமூலத்தை அங்கீகரித்து அதில் கையொப்பமிட்டு சட்டமாக மாற்றினார். அதன்படி குறித்த சட்டம் மூலம் 2025ஆம் ஆண்டு 18ஆம் இலக்க ஜனாதிபதி உரிமைகள் ரத்து செய்தல் சட்டமாக அமுல்படுத்தப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் புதிய அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் பொருளாதார வேலை திட்டம் மற்றும் அதன் குறிக்கோள் குறித்தும் பொருளாதார அபிவிருத்திக்காக அரசு மற்றும் தனியார் துறைகள் எவ்வாறு ஒருங்கிணைக்கப்படுகின்றன என்பது குறித்தும் வர்த்தக சமூகத்திற்கு அவசியமான வசதிகளை வழங்குதல் குறித்தும் ஜனாதிபதி விளக்கினார். அத்துடன் இலக்குமயப்பட்டதும் அந்த இலக்குகளை அடைய கொள்கைகளை சீரமைப்பதன் மூலமும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குதல், சமூக நல்வாழ்வு மற்றும் சுற்றாடல் நிலைபேற்று தன்மையை போசித்தல் ஆகியவற்றின் ஊடாக நாட்டை வளமான எதிர்காலத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கு பங்களிக்குமாறு ஜனாதிபதி வலியுறுத்தினார். இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் புதிய அதிகாரிகள் சபை நாட்டின் பொருளாதாரத்திற்கான பங்களிப்பு மற்றும் அது பற்றிய நோக்கு, எதிர்கால திட்டங்கள் மற்றும் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை ஜனாதிபதியிடம் கையளித்தனர். இந்த சந்திப்பில் பொருளாதார விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த கூலங்கமுவ, இலங்கை வர்த்தக சம்மேளன தலைவர் கிருஷான் பாலேந்திர, உபதலைவர் பெங்குமால் தேவத்தின்றி, உபதலைவர் வினோத் ஹைத்ராமணி உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர்.
பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு புதிய விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போக்குவரத்து அமைச்சுடன் இணைந்து இந்த விசேட கூட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர சனவரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக பாடசாலை போக்குவரத்து வாகனங்களுடன் தொடர்புடைய பல விபத்துகள் பதிவாகியுள்ளன. இந்த விபத்துகளில் மாணவர்கள் பலர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கும் பாடசாலை தொடர்பான நடவடிக்கைகளுக்கும் அமைச்சு பொருத்தமான பரிந்துரைகளை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களும் புதிய விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டிருக்கும் என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர சனவரத்ன தெரிவித்துள்ளார். மன்னார் நகரசபையில் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என நகரசபை முதல்வர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார். மன்னார் நகரசபையில் இடம்பெற்ற ஊழல் குறித்து விரைவான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் மிக விரைவில் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் சட்டத்தினால் தண்டிக்கப்படும் நிலை ஏற்படும் எனவும் மன்னார் நகரசபை முதல்வர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார். இன்று மதியம் மன்னாரில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். ஞாயிறு தினங்களிலே காலை முதல் மதியம் 2 மணி வரை எந்தவிதமான பகுதி நேர வகுப்புகளும் நடாத்தக்கூடாது என்று நாங்கள் எமது நகரசபையில் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். அதேபோன்று மன்னார் நகரத்திலே போக்குவரத்துகளை ஒழுங்குபடுத்துவதற்காக புதிய நடைமுறைகளை கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் ஒருவேளை சாலையும் அதேபோன்று வாகனங்களை தரித்து நிறுத்துவதற்காக பல இடங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் மக்களுக்கு கொடுக்கிறதுக்காக தீர்மானித்திருக்கின்றோம். அதேபோன்று நகர சபைக்குட்பட்ட காணிகள் அனைத்தையும் எல்லைப்படுத்தி அந்த காணிகளை துப்புரவு செய்து அதை எல்லைப்படுத்துவதற்கான தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதேபோன்று மன்னார் நகரத்திற்குள்ளே எந்த விதமான மண் அகழ்வுகளும் இடம்பெறக்கூடாது என்று நாங்கள் தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். அதேபோன்று மன்னார் நகர சபையிலே இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பான விசாரணைகள் அனைத்தும் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக எமது பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளரிடமிருந்து ஒரு விசாரணை குழு இங்கு வந்து அந்த ஆவணங்களை பரிசீலித்திருக்கிறது. அதேபோன்று ஆளுநரிடமிருந்து எங்களுக்கு இந்த விசாரணைகளை முன்னெடுக்கப்படுகின்றது என்று தொடர்பாக எங்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இலங்கை போலீஸ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலிருந்து ஒரு பிரிவினர் இங்கு வருகை தந்து எமது இந்த ஆவணங்களை பரிசீலித்து பார்த்திருக்கிறார்கள். மிக விரைவிலே இந்த ஊழல்களை செய்த நபர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அதேபோன்று நகரசபைக்கு ஏற்பட்ட நட்டம் மீள கிடைக்கப்பெறும் என்று நான் இந்த தருணத்திலே இந்த ஊடகத்தினூடாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வவுனியாவில் பௌத்த துறவி ஒருவருக்கு சிலை அமைக்க இடம் தருமாறு சபை உறுப்பினர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மரணித்த பௌத்த துறவிக்கு சிலை ஒன்றினை அமைப்பதற்கு வவுனியா நகர பகுதியில் இடம் ஒன்றை வழங்குமாறு மாநகர சபை உறுப்பினர் லலித் ஜெயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா மாநகர சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சோனா காண்டீபன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது சபையின் உறுப்பினர் முகமட் முனஃபர் வவுனியா தர்மலிங்கம் வீதியின் முகப்பில் உள்ள காணியில் இஸ்லாமிய கலாசாரத்தை பிரதிபலிக்கும் தூபி ஒன்றை அமைப்பதற்கான அனுமதியினை வழங்குமாறு கோரியிருந்தார். அந்த பகுதியில் பள்ளிவாசல் இருப்பதனால் அதனை அமைப்பதற்கு அந்த இடம் பொருத்தமானதாக இருக்கும் என அவர் தெரிவித்திருந்தார். இதன்போது எழுந்த துணை முதல்வர் கார்த்தீபன் அந்த பகுதியில் மரணித்த ஊடகவியலாளர்களுக்கான ஒரு பொது நினைவு தூபியினை நிறுவுவதற்கான அனுமதியை ஏற்கனவே நான் கூறியுள்ளேன். தற்போது பள்ளி அமைந்துள்ள பகுதியானது மதராசா பாடசாலை ஒன்றிற்காகவே அந்த காலப்பகுதியில் வழங்கப்பட்டது. தற்போது பள்ளிவாசல் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதனை சுற்றியுள்ள இடங்களை நீங்கள் உரிமை கோர முடியாது
உள்ளது என தெரிவித்தார். இதன்போது எழுந்த மற்றொரு உறுப்பினரான லலித் ஜெயசேகர அண்மையில் மரணித்த பௌத்த பிக்கு ஒருவருக்கு சிலை அமைப்பதற்கு வவுனியா நகரில் இடம் ஒன்றை வழங்குமாறு தாழ்மையான வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தார். இதற்கு பதிலளித்த முதல்வர் காண்டீபன் சிலைகள் அமைப்பது தொடர்பாக முழுமையான தீர்மானத்திற்கு ஊடாகவே செல்ல முடியும். சபை அங்கீகரித்து ஆளுநர் வரையில் அந்த விடயம் செல்ல வேண்டும். எழுத்தில் மாத்திரம் கோரிக்கைகளை தருவதால் பயனில்லை. எனவே சமூகங்களுக்கு இடையில் பிரச்சினைகளை ஏற்படுத்த வேண்டாம். ஏற்கனவே எம்ஜிஆர் சிலை ஒன்றை அங்கு வைப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு அது தடுக்கப்பட்டிருந்தது. எனவே விண்ணப்பங்களை கோருவோர் முழுமையான தகவல்களை வழங்கி அதனை சபைக்கு சமர்ப்பிக்குமாறு தெரிவித்திருந்தார். நோவுட் பிரதேச சபை அமர்வு இன்று இடம்பெற்றது. நோவுட் பிரதேச சபையின் இம்மாதத்திற்கான சபை அமர்வு இன்று நோவுட் பிரதேச சபையின் தலைவர் பிரான்சிஸ் ஹெலன் தலைமையில் காலை 10 மணிக்கு ஆரம்பமானது. இதன் ஆரம்ப நிகழ்வாக எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிர் நீத்தவர்களுக்கான ஆத்மசாந்தி பிரார்த்தனையும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கான பிரார்த்தனையும் இடம்பெற்றது. கடந்த சபை அமர்வின் அறிக்கை சபையின் தலைவரால் வாசிக்கப்பட்டமையை அடுத்து அதில் உள்ள சில குறைபாடுகளை சபை உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். சபையில் வாசிக்கப்படும் ஒவ்வொரு கடிதங்களுக்கும் தமிழ் மொழியில் வாசிக்கப்பட்டாலும் சிங்கள மொழியில் வாசிக்கப்பட்டாலும் அது 2 மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட வேண்டும் என இதன்போது வாக்குவாதம் இடம்பெற்றது. இதன்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர் ரவி குழந்தைவேல், சபையின் உபதலைவர் சிவகுமார், உறுப்பினர் விஜயசிங்க ஆராய்ச்சி கே ஜனனி, தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பந்துசேன மற்றும் காளிமுத்து வசந்தன் ஆகியோருக்கு இடையில் சுமார் 15 நிமிடங்கள் வரை வாக்குவாதம் ஏற்பட்டது. சபையினை முறையாக வழிநடத்த வழிவகுக்க வேண்டுமென கோரி சபையின் பாதுகாப்பு கருதி போலீசாரை வரவழைக்குமாறு நோவுட் பிரதேச சபையின் செயலாளருக்கு சபையின் தலைவர் ஹெலன் பிரான்சிஸ் இதன்போது உத்தரவிட்டார். இதன்போது ரவி குழந்தைவேல் குறிப்பிடுகையில், சபையில் நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இங்கு எவரும் கட்சி பேதம் பார்க்க கூடாது. சில விடயங்களை சபையில் பேச வேண்டும். அதற்கு கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் கூட்டணியின் உறுப்பினர் ஜனனி, அதற்கு வேறு திகதியினை தெரிவு செய்து கலந்துரையாடலை மேற்கொள்ளுங்கள், சபையினை நடத்துவதற்கு இடமளியுங்கள் என்றார். இன்றைய தினம் இலங்கை தொழிலாளர் உறுப்பினர்கள் தாமாக சபைக்கு வருகை தந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாடு அபிவிருத்தி அடைய வேண்டுமாக இருந்தால் கிராமங்களில் உள்ள வறுமை குறைக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கு கிராமங்களில் உள்ள பெண்களை வலுப்படுத்த வேண்டும் என கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சு. முரளிதரன் தெரிவித்துள்ளார். வறுமையுடைய தாக்கங்களை உணர்ந்து கொண்டவர்களாக கிராமங்களில் வாழும் பெண்கள் காணப்படுகின்றனர் என கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சு. முரளிதரன் தெரிவித்துள்ளார். வலிமையான பெண்களுக்கு வலுவூட்டும் கரங்கள் என்ற துணிப்பொருளில் கிளிநொச்சியில் நடைபெற்ற விற்பனையும் கண்காட்சியும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். மாவட்டத்தினுடைய சிறுதொழில் முயற்சி பிரிவு அல்லது கைத்தொழில் அபிவிருத்தி சபையை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய உற்பத்திகளை தொடர்ச்சியாக அங்கே கொண்டு வந்து சந்தைப்படுத்த முடியும். இதுதான் உங்களுக்கு நாங்கள் தருகின்ற முக்கியமான வாய்ப்பு. எனவே எங்களுடைய உதவிகள் உங்களை வலுப்படுத்துவதாக இருக்கும். ஆனால் அதை கையப்பிடித்து நீங்கள் வெளியிலே வர வேண்டியது உங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமையும். உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் தான் நீங்கள் வெளியிலே வருவதற்கான இறுதி வெற்றியை தரும். எனவே அந்த வகையிலே மீண்டும் இந்த கிராமிய பொருளாதாரத்திலே முதுகெலும்பாக இருக்கின்ற எங்களுடைய பெண்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். உங்களுடைய முயற்சி இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும். அதற்கு எங்களுடைய பக்கபலம் இருக்கும். சமத்துவம் மற்றும் நீதிக்கான நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வலிமையான பெண்களுக்கு வலுவூட்டும் கரங்கள் என்ற துணிப்பொருளில் பெண் தொழில் முயற்சியாளர்களின் சுய உற்பத்தி பொருட்களின் விற்பனையும் கண்காட்சியும் இன்று கிளிநொச்சி பசுமை பூங்கா வளாகத்தில் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சு. முரளிதரன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வில் கைத்தொழில் அபிவிருத்தி சபையினர், பனை அபிவிருத்தி சபையினர், சமத்துவம் மற்றும் நீதிக்கான நிலையத்தினர், பெண் தொழில் முயற்சியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் இடம்பெற்ற வாழ்வெட்டில் குடும்பஸ்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் குறும்பசிட்டி தெல்லிப்பளை வைத்தியசாலை வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாழ்வெட்டில் குடும்பஸ்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார்.
3 மோட்டார் சைக்கிளில் சென்று 6 பேர் இந்த வாழ்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக பளை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 2 பிள்ளைகளின் தந்தையான 32 வயதான தர்மராசா தினேஷ்குமார் என்ற குடும்பஸ்தர் காயமடைந்த நிலையில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பலாலி மற்றும் அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு குருக்கள்மடம் மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளை ஆரம்பிக்குமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. மட்டக்களப்பு குருக்கள்மடம் மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி இன்று கட்டளையிட்டுள்ளார். குருக்கள்மடம் மனித புதைக்குழி என அடையாளமிடப்பட்டுள்ள இடத்திற்கு நீதிபதி உட்பட சட்ட வைத்திய அதிகாரிகள் மற்றும் இதனோடு தொடர்புடைய அனைத்து அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளும் களவிஜயம் செய்து பார்வையிட்டனர். இதையடுத்து இந்த வழக்கு இன்றைய தினம் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தின் திறந்த நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அகழ்வு நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு கட்டளையிட்டதுடன் அகழ்வு நடவடிக்கைகளுக்கான பூர்வாங்க வேலைகளுக்கான பாதீட்டு தொகை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தமைக்கு அமைவாக உடனடியாக அதற்கான வேலைகளை ஆரம்பிக்குமாறு நீதிபதி கட்டளையிட்டார். கடந்த வழக்கின் போது இதில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் யாராவது இருப்பின் அவர்கள் இந்த வழக்கில் இணைந்து கொள்ளலாம் என நீதிமன்றம் கட்டளையிட்டதற்கு அமைவாக இன்றைய தினம் 26 குடும்பங்களைச் சேர்ந்த 26 நபர்கள் தங்களது சத்திய கடதாசி மூலம் இணைந்திருந்தனர். இதில் 14 பேரின் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வழக்கோடு இணைக்கப்பட்டனர். வழக்கு விசாரணை இடம்பெற்ற வேளை சட்ட வைத்திய அதிகாரிகள் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தில் இருந்து அதன் ஆணையாளர் மெராக் ரஹீம் உட்பட அதன் உத்தியோகத்தர்கள், தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள், முறைப்பாட்டாளர் அப்துல் மஜீத், அப்துல் ரவுஃப் உட்பட களுவாஞ்சிக்குடி போலீசார், குரல்கள் அமைப்பின் சட்டத்திறனிகளும் நீதிமன்றத்தில் சமூகம் அளித்திருந்தனர். சமுர்த்தி பயனாளிகளுக்கான மனநல விருதி பயிற்சி செயலமர்வு அம்பாறையில் நடைபெற்றது. அம்பாறை ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் சமுர்த்தி பயனாளிகளுக்கான மனநல விருதி பயிற்சி செயலமர்வு இன்று நடைபெற்றது. பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜின் வழிகாட்டலில் சமுர்த்தி தலைமை பீட முகாமையாளர் கே நேசராஜா தலைமையில் செயலமர்வு இடம்பெற்றது. பயிற்சி செயலமர்வினை புதிதாக கடமையேற்றிருக்கும் உதவி பிரதேச செயலாளர் மாவன ராமகுட்டி ஆரம்பித்து வைத்ததுடன் வளவாளராக உளவள உத்தியோகத்தர் ARM கஹூர் கலந்து கொண்டார். சமுர்த்தி முகாமையாளர்கள், உத்தியோகத்தர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு பயிற்சியினை பெற்றுக் கொண்டனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்தினால் நடமாடும் சேவை நடத்தப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்தினால் வெள்ளைமணல் கிராம சேவையாளர் பிரிவில் இன்று நடமாடும் சேவை நடத்தப்பட்டது. பிரதேச செயலாளர் நானா மதிவண்ணன் தலைமையில் நடமாடும் சேவை இடம்பெற்றது. பிரதேச செயலகத்தில் கடமையாற்றுகின்ற அனைத்து அமைச்சுக்களின் திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள் பங்கேற்று தங்களது சேவைகளை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்த்தனர். பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை, நலத்திட்டங்கள், சமூக சேவைகள் மற்றும் பிற அரசின் அடிப்படை சேவைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் எளிதாக பெற்றனர். காணிகளை முகாமைத்துவம் செய்வதற்கான தேசிய திட்டம் ஒன்றை தயாரிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள காணிகளை முகாமைத்துவம் செய்வதற்கான தேசிய திட்டம் ஒன்றை தயாரிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் நவம்பர் 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு காணி அமைச்சர், சுற்றுச்சூழல் அமைச்சர் உள்ளிட்ட பலருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. சுற்றுச்சூழல் நீதி மையத்தால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான தம்மிக்க கணேபுல மற்றும் ஆதித்ய படபெதிக்கி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாட்டில் காணி முகாமைத்துவத்திற்கான தேசிய திட்டம் இல்லாமை காரணமாக பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளதாக மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி ரவீந்திரன் தாபரே நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். விவசாய நடவடிக்கைகள், காடுகள், சதுப்பு நிலங்கள், குடியிருப்புகள் போன்றவற்றிற்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிலங்கள் மற்றும் அவற்றின் எல்லைகள் முறையாக அடையாளம் காணப்பட்டு ஒதுக்கப்படாததால் நாட்டில் பல சுற்றுச்சூழல் மற்றும் பிற நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனால் நாட்டில் உள்ள நிலங்களில் இருந்து முறையான நன்மைகளை பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி தெரிவித்தார்.
முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இது தொடர்பாக பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள காணி அமைச்சர், சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் வனவிலங்கு பணிப்பாளர் நாயகம் ஆகியோரை நவம்பர் 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை அனுப்ப உத்தரவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீதித்துறை அதிகாரிகள் பலர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என நீதி சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நீதவான்கள், நீதிபதிகள் உள்ளிட்ட 106 நீதித்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் அமலாகும் வரையில் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக நீதி சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நீதவான்கள், மேலதிக நீதவான்கள், மாவட்ட நீதிபதிகள், மேலதிக மாவட்ட நீதிபதிகள் மற்றும் பதிவாளர்களுக்கு இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த இடமாற்றங்களின் கீழ் மாளிகாகந்த நீதவான் லோச்சன அபய விக்ரம வீரசிங்க மகர நீதவான் நீதிமன்றத்திற்கும், மகர நீதவான் AGAR பெரேரா மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். காலி நீதவான் INN குமார கமகே கோட்டை நீதவானாகவும், குருநாகல் நீதவான் ND குணரத்ன கம்பகா மேலதிக மாவட்ட நீதிபதியாகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மேலதிக நீதவான் PS பத்திரன பலப்பட்டிய நீதவானாகவும், RD ஜனக கொழும்பு மேலதிக நீதவானாகவும் மாற்றப்பட்டுள்ளதாக நீதி சேவை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நீதித்துறை பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற 17 நீதவான்கள், மேலதிக நீதவான்கள், மேலதிக மாவட்ட நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதி சேவை ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. பாரதியாரின் 104வது நினைவு தினம் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் இடம்பெற்றது. மகாகவி பாரதியாரின் 104வது நினைவு தினம் இன்று யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் உள்ள நினைவு தூபியில் இடம்பெற்றது. பாரதியாரின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. சிதம்பரம் மோகன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மரவன் புலவு சச்சிதானந்தம் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். 11 டிசம்பர் 1882 இந்தியா, தமிழ்நாடு, தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த பாரதியார் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் யானைகளால் தாக்கப்பட்டு சில மாதங்களுக்கு பிறகு 1921 செப்டம்பர் 11 இறைவனடி சேர்ந்தார். அந்த வகையில் இன்றைய நினைவு நாளில் பாரதியாருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 104வது நினைவு தினம் இன்று வவுனியா குருமன்காட்டு சந்தையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலை அடியில் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது அவரது திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் லிசாந்தனியால் கவியஞ்சலியும் ஆசிரியர் கதிர்வண்ணனால் நினைவுரையும் நிகழ்த்தப்பட்டது. வவுனியா மாநகர சபை மேயர் சுனா காண்டிபன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாநகர சபை பிரதி மேயர், மாநகர சபை உறுப்பினர்கள், முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் 1921 செப்டம்பர் 11ஆம் தேதி காலமானார். தமிழ் கதை, விடுதலை போராட்டம், சமூக சீர்திருத்தம் போன்ற பல துறைகளில் தன் பங்களிப்பை செய்தவர். அவரது 100வது நினைவு நாளில் இருந்து அவரது நினைவு நாள் மகாகவி நாள் என்று அனுசரிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி முகமாலை பிரதேசத்தில் கண்ணிவெடி அகற்றப்பட்டு கையளிக்கப்பட்ட பிரதேசங்களை ஜப்பானிய தூதரக பிரதிநிதி உள்ளிட்ட குழுவினர் பார்வையிட்டனர். கிளிநொச்சிக்கு விஜயம் செய்த இலங்கைக்கான ஜப்பானிய தூதரக பிரதிநிதி குருகோவ எரிகோ இசாயி ஜுமுரா மற்றும் ஜனனி கந்தையா ஆகியோர் முகமாலை பிரதேசத்தில் கண்ணிவெடி அகற்றப்பட்டு கையளிக்கப்பட்ட பிரதேசங்களின் தற்போதைய முன்னேற்றங்களை பார்வையிட்டனர். கிளிநொச்சி மாவட்டத்திற்கு நேற்று விஜயம் செய்த இலங்கைக்கான ஜப்பானிய தூதரக பிரதிநிதிகள் குழுவினர் மனிதாபிமான கண்ணிவெடி அகற்றும் பணிகளை முன்னெடுத்து வரும் ஸ்டார்ட் நிறுவன அலுவலகம் மற்றும் முகமாலையில் கண்ணிவெடி அகற்றி கையளிக்கப்பட்ட பிரதேசங்களின் தற்போதைய முன்னேற்ற நிலை, பிரதேச தளம் என்பவற்றை மேற்பார்வையிட்டதுடன் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளனர்.
கன்னிவெடி அகற்றலில் ஈடுபடும் ஷார்ப் நிறுவனமானது 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடக்கம் 2025 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டுசுற்றான் பிரதேச செயலகத்தின் கீழ் உள்ள தட்டச்சம்பன், அம்பகாமம், ஒலுமடு மற்றும் மாங்குளம், கொக்காவில் பகுதியிலும், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தின் கீழ் உள்ள பகுதியிலும், கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்தின் கீழ் உள்ள முகமாலையிலும், கிளாளி, இயக்கச்சி மற்றும் ஆணையரவிலும், கண்டாவளி பிரதேச செயலகத்தின் கீழுள்ள தட்டுவன்கொட்டி பகுதியில் 35,53,040 சதுர மீட்டர் பரப்பளவில் இருந்து 80,174 அபாயகரமான வெடிபொருட்களை அகற்றியுள்ளதாக ஷார்ப் நிறுவனத்தின் நடவடிக்கை முகாமையாளர் ஓய்வு பெற்ற கேப்டன் பிரபாத் நாரம்பனவ தெரிவித்துள்ளார். தற்போது 4 அணிகள் கன்னிவெடி அகற்றும் பணிகளை முகமாலை பகுதியில் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜன் பற்றிய விசாரணை அறிக்கை இன்று மன்னாரில் விநியோகிக்கப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளரான நிமலராஜனின் மரண விசாரணை அறிக்கை இன்று மன்னார் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் மன்னார் ஊடகவியலாளர்களால் விநியோகிக்கப்பட்டது. மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக 40வது நாளாக தொடரும் போராட்ட நிலையில் அங்கு முதல் கட்டமாக அனைவருக்கும் விசாரணை அறிக்கை வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் பொதுமக்கள், வர்த்தகர்கள், திணைக்கள தலைவர்கள், உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் என பலருக்கும் குறித்த அறிக்கை வழங்கப்பட்டது. குறித்த அறிக்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜன் கொலை வழக்கின் விசாரணை அறிக்கை மற்றும் கொல்லப்பட்ட மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பான புலப்பெயர்வு தொடர்பில் மட்டக்களப்பில் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. பாதுகாப்பான புலப்பெயர்வு மற்றும் நெறிமுறை ஆட்சேர்ப்பு செயல்முறைகள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. நியூசிலாந்து நாட்டின் நிதியுதவியில் இடம்பெற்ற இடப்பெயர்வு கொள்கை மேம்பாட்டிற்கான சர்வதேச மைய புலம்பெயர் தகவல் மையத்தின் ஏற்பாட்டில் நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டது. பிரதம அதிதியாக நியூசிலாந்து தூதுவர் ஆலய உயர் அதிகாரி பிரசிலிஸ்ட் கலந்து கொண்டார். ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்ட சர்வதேச தொழிலாளர் சட்டங்கள், புலம்பெயர் தொழிலாளர்களின் உரிமைகள், மனித கடத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான விழிப்புணர்வூட்டும் கருத்துக்களை சர்வதேச மையத்தின் புலம்பெயர் தகவல் மையத்தின் சிரேஷ்ட அதிகாரி கோல்டர் ரோமா வழங்கியிருந்தார். முறையான புலம்பெயர்வு மற்றும் முறைசார புலம்பெயர்வினால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் இழப்புகள் தொடர்பான தெளிவூட்டல்களும் துறைசார் நிபுணர்களினால் வழங்கப்பட்டது. இடப்பெயர்வு கொள்கை மேம்பாட்டிற்கான சர்வதேச மையத்தின் இணைப்பாளர் முகமது ஷாமீர், வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள், முப்படை உயர் அதிகாரிகள், போலீசார் என பலரும் கலந்து கொண்டனர். மலையக மக்களுக்கு வழங்கப்பட்ட எந்த வாக்குறுதிகளுக்கும் எவ்வித முன்னெடுப்பும் இல்லை என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதி தலைவர் கணபதி கனகராஜ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதாக வாக்குறுதி வழங்கியிருந்தனர். இதுவரையிலும் அவர்கள் சொன்னது எதையும் செய்ததில்லை. சம்பள விடயத்தில் மட்டுமல்ல, குறிப்பாக மலையக மக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வாக்குறுதிகளுக்கும் எவ்வித முன்னெடுப்பும் இல்லை என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதி தலைவர் கணபதி கனகராஜ் இன்று ஹட்டனில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது தெரிவித்தார். உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு சம்பளத்தை வழங்குவதாக இன்றல்ல நேற்றல்ல காலம் காலமாக இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் சொல்லி வருகின்ற ஒரு விடயம். இலங்கை பிரஜைகள் என்ற முறையிலே ஆக குறைந்த மட்டத்திலே ஒரு வாழ்வாதாரம் தோட்ட தொழிலாளர்களுக்கு இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் வாழ்வதற்கான சம்பளத்தை வழங்க வேண்டும். அதற்கு அரசாங்கமும் பெருந்தோட்ட கம்பெனிகளும் பொறுப்பு. சம்பளத்தை பெருந்தோட்ட கம்பெனிகள் வழங்க பின்னடிக்குமாக இருந்தால் உடனடியாக சம்பள நிர்ணய சபையை கூட்ட வேண்டியது தானே. சம்பள நிர்ணய சபையிலே நாங்கள் இருந்து ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம். அந்த பிரேரணையின் அடிப்படையிலே தோட்ட தொழிலாளர்களுக்கான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அதை உடனடியாக அரசாங்கம் செய்ய வேண்டும். போதைப் பொருளுக்கு முழுமையான எதிர்ப்பை நாங்கள் கடந்த காலத்திலிருந்து காட்டி வந்திருக்கிறோம். அந்த வகையிலே யார் அந்த விடயத்தை செய்தார்களோ அவர்களை தயவு தாட்சணையின்றி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்.
கெகல்பத்ர பத்மேவுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கம்பகாவலிய குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவி போலீஸ் பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதாள உலக குழு தலைவர் கெகல்பத்ர பத்மேவுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கம்பகாவலிய குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தகவலின்படி அண்மையில் இந்தோனேசியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட கெகல்பத்ரி பத்மேவுடன் மேலும் 4 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களுடன் குறித்த போலீஸ் அதிகாரி தொடர்பை பேணி வந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. குறித்த அதிகாரி பாதாள உலக குழுவுடன் எவ்வாறான தொடர்பில் இருந்தார் என்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போக்குவரத்து போலீசாருக்கு கேமரா வழங்க போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. போக்குவரத்து பணியில் ஈடுபடும் போலீசார் அதிகாரிகளின் சீருடையில் பொருத்தும் வகையில் கேமராக்களை வழங்க போலீஸ் தலைமையகம் தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து குற்றங்களை குறைக்கும் நோக்கத்துடன் இந்த விடயம் முன்னெடுக்கப்பட உள்ளது. எதிர்வரும் வாரங்களில் ஒவ்வொரு போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் கேமராக்களை வழங்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழலை தடுக்கவும் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளின் சாரதிகளின் அழுத்தத்திற்கு உள்ளாகாமல் இருப்பதை உறுதி செய்யவும் இந்த முடிவு எதிர்பார்க்கப்படுகின்றது. பலாங்கொடை விபத்தில் பேருந்து சில்லில் சிக்கி 24 வயது யுவதி உயிரிழந்துள்ளார். பலாங்கொடை எல்லபுல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற 24 வயது இளம்பெண் ஒருவர் பேருந்து சில்லில் சிக்குண்டு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. பஸ் வண்டியை முந்திச் செல்ல முயற்சித்த இவர் எதிரே வந்த லொரியை கண்ட அச்சத்தில் தடுமாறி வழுக்கிச் சென்று அதே பஸ் வண்டி சில்லில் சிக்கி தலை நசுங்கிய நிலையில் உயிரிழந்துள்ளார். பலாங்கொடை மதுலோ பகுதியில் 3 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று இன்று காலை 6:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பெல்மதுளையில் இருந்து பலாங்கொடைக்கு சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து பலாங்கொடையில் இருந்து கொழும்புக்கு சென்ற தனியார் பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளான அதே வேளை அதே திசையில் மற்றொரு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடனும் மோதிய இவ்விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் அதிகளவான பாடசாலை மாணவர்கள் மற்றும் தொழிலுக்கு செல்வோர் உட்பட பயணிகள் இருந்துள்ளனர். இதன்போது சிறு காயங்கள் ஏற்பட்ட சில பாடசாலை மாணவர்கள் உட்பட ஏனைய பயணிகள் ஆம்புலன்ஸ் வண்டியினூடாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்நிலையில் குறித்த பஸ் வண்டிகளுக்கு சிறிதளவிலான சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கும் பலாங்கொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எல்ல வெள்ளவாய விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வவுனியா மாநகர சபையில் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. எல்ல வெள்ளவாய பேருந்து விபத்தில் உயிரிழந்த தங்காலை நகரசபை ஊழியர்களுக்கு வவுனியா மாநகர சபையில் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த 4ஆம் தேதி இரவு எல்ல வெள்ளவாய பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் தங்காலை நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக வவுனியா மாநகர சபையின் இன்றைய அமர்வில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது சபையின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. ரயில் தடம் புரண்டதால் பதுளை கொழும்பு கோட்டை ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பொடிமெனிக்கே ரயில் பதுளை மற்றும் ஹாலியல ரயில் நிலையங்களுக்கு இடையில் 178வது மைல் கல் அருகே தடம் புரண்டதால் பதுளை கொழும்பு கோட்டை ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலை 8:50 மணிக்கு பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டைக்கு பயணத்தை ஆரம்பித்த பொடிமெனிக்கே ரயிலின் டைனிங் கார் தடம் புரண்டுள்ளது. எனவே காலை 10:20 மணிக்கு பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டைக்கு ஏற்படவிருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் காலை 11:45 மணிக்கு பதுளையில் இருந்து கண்டிக்கு புறப்படவிருந்த கலப்பு சரக்கு ரயில் தாமதமாகியே புறப்படும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. தடம் புரண்ட ரயில் டைனிங் கார் பழுது பார்ப்பதற்காக குழு ஒன்று பதுளை ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.
யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு பகுதியில் கண்டல் தாவரங்கள் சூழ்ந்துள்ள நிலப்பரப்புகள் இன்று தூய்மைப்படுத்தப்பட்டன. வனவள திணைக்களத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் வேலணை மண்டைத்தீவு பகுதியில் கண்டல் தாவரங்கள் சூழ்ந்துள்ள நிலப்பரப்புகள் இன்று தூய்மைப்படுத்தப்பட்டன. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட வனவள திணைக்கள அதிகாரி வத்தகமே தலைமையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு அங்கமாக தூய்மைப்படுத்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட வனவள திணைக்களத்துடன் மத்திய சுற்றாடல் அதிகார சபை, வேலணை பிரதேச சபை, வேலணை பிரதேச செயலகம், கரையோர பேணல் மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களம் ஆகியன இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்திருந்தன. மண்டைத்தீவு பகுதியில் உள்ள வனவள திணைக்களத்தின் ஆளுகைக்குள் இருக்கும் குறித்த நிலப்பரப்பில் பிளாஸ்டிக் போத்தல்கள், கைவிடப்பட்ட வலைகள், ரெச்சிபோம் பெட்டிகள், குப்பைகள், பொலித்தீன்கள் என ஏராளமான கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டன. மண்டைதீவு கண்டல் தாவர ஒருபாட்டு பகுதியில் இலங்கை நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் கருத்திட்டத்தில் உருவான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் இந்த 2 பாதைகளின் நேரங்களில் இந்த கண்டல் தாவர ஒருத்தங்களில் பொலித்தீன், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை அப்புறப்படுத்தும், சுத்தப்படுத்தும் வேலை திட்டத்தை மேற்கொள்கின்றோம். எங்களுடன் இணைந்து இந்த வேலை திட்டத்தில் யாழ்ப்பாணம் மத்திய சுற்றாடல் அதிகார சபை உத்தியோகத்தர்கள், வேலணை பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், வேலணை பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் கோஸ்டல் டிபார்ட்மெண்ட் உத்தியோகத்தர்கள், கிராமத்தவர்கள் மற்றும் நமது கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், பூநகரி வனப்பரிபாலன திணைக்கள உத்தியோகத்தர்கள் போன்றோர் இச்செயற்திட்டத்தில் பங்கு பெற்றுகின்றனர். மட்டக்களப்பில் சுகாதாரத்துறை சார் வெளிக்கள உத்தியோகத்தர்களுக்கு தொழுநோய் தொற்று தொடர்பான பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் குடும்ப நல மருத்துவ மாதுக்களுக்கான தொழுநோய் தொற்று தொடர்பான அறிவூட்டலை கட்டியெழுப்பும் பயிற்சி பட்டறை மட்டக்களப்பில் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு தொழுநோய் எதிர்ப்பு பிரிவு, பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை ஆகியவற்றின் ஏற்பாட்டில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனைக்குட்பட்ட சுகாதார பிரிவுகளில் வெளிக்கள உத்தியோகத்தர்களுக்கான பணியாற்றும் போது பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் குடும்ப நல மருத்துவ மாதுக்களே இப்பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டனர். மாவட்ட தொழுநோய் கட்டுப்பாட்டு பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் லுபோஜனா கமல்ராஜின் ஒருங்கிணைப்பில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் முரளீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற பயிற்சி பட்டறையில் வளவாளராக மட்டு போதனா வைத்தியசாலையின் தோல் வைத்திய நிபுணர் வைத்தியர் பி மஞ்சுதன் கலந்து கொண்டார். முழு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற எல்லா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கும் யார் யார் லெப்ரஸி கண்டுபிடிக்கிறதுல இன்வால்வ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான பயிற்சியை முதல் கட்டமாக இதை நாங்கள் செய்துட்ருக்கிறோம். அதனால் நாங்கள் செய்யக்குள்ள ரியலான பேஷண்ட்ஸ் ஆக்களை வச்சு, அதாவது தொழுநோயாளர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஆக்களை வச்சு தான் அந்த பயிற்சியை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இதுக்கு பிறகு ஏற்கனவே எங்களோட எல்லா பிஹெச்எம்ஸ் நல்லா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு இன்னும் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்கன்னு நம்புகிறேன். எங்களோட மட்டக்களப்போட தொழுநோயாளர்கள அளவையும் அவங்களோட கட்டுப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறது தான் எங்களோட நோக்கம். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.